வணக்கம். அரியலூர் சங்கிய சிலம்பு. சமுதாய மேம்பாடு பற்றி தான் ஒரு காணொலி பார்க்குறோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பெரும்பாலும் அரியலூரில் இந்த சமுதாய மேம்பாடுக்காக உழைக்கிறவங்கள எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நேரில் போய் சந்தித்து ஒரு ஆய்வு பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம ஐயா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விளாங்குடியில் தியாகராஜன் ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கார். அவரோட டாக்டர் ஒருத்தவங்க வந்து ஏதோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதி கொடுத்து நான் அரியலூர்லேருந்து தான் வந்திருக்கேன், அரியலூர் பகுதியில் கொஞ்சம் நீர்நிலைகளை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 5 லட்ச ரூபா ரொக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் ஐயா நேரில் பார்க்கும்போது அவர் ஆய்வு பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு எனக்கு நிதி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நிதி வந்து எனக்கு நல்லா இருந்தது. என் கிராமத்தையும் என் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நீர்நிலைகளை மேம்படுத்துகிறேன். அதுக்கு என்கிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் போடுறேன். கிராமப்புற மக்கள் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அதுக்கு இடர்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியாளரை தொடர்பு கொள்கிறேன். என் வயசுக்கு வந்து அவர் ஐயா வந்து தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர். ஐயா எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு வந்து வயசு ஒரு 70-75 மேலே இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். வயதான மனிதர். நல்லா பேசுவார். நேரடியாக நான் வீட்டில் அவரை சந்தித்து என் புத்தகத்தை கொடுத்து என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு அவரை பற்றி பேசினேன். ஐயா பற்றி பேசினப்ப எங்கள் பகுதிக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஆசிரியராக இருந்தப்போ சுண்டக்குடி இந்த வட்டார பகுதியில் வந்து அவர் வந்து பணி செஞ்சுருக்கார். அப்போ அங்கே சாலை வசதிகள் ரொம்ப நல்லா இல்லை. அந்த சாலை வசதிகள் விஷயமாக நம்ம வந்து அந்த போராட்டங்களை அந்த காணொலியில் கூட பார்த்துருக்கோம். அதை பற்றி அவர் சொன்னார். இந்த மாதிரி பகுதியில் பிரச்சனை இருந்தது, இந்த போராட்டங்கள் நடந்தது. நான் வந்து அதை பற்றி நான் அந்த மீட்டிங்லாம் போகிறப்ப நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக மீட்டிங் நடக்கும்ல, அங்கே நான் சொல்லியிருக்கேன் அந்த பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போ சிலுப்பனூருங்க பகுதியில் வந்து அவர் ஏதோ அந்த பகுதி அங்கே போயிட்டு வர்றப்ப அவர் அந்த சாலைகள் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா அதை என்கிட்ட அங்கே சொன்னார். இப்போ சமுதாய மேம்பாடுக்காக அவர் உழைச்சாரா ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமுதாயத்துக்கு மேம்படுத்துங்கிறதுக்காக நான் ஒரு ஆய்வு செய்கிறதுக்காக ஆண்டிப்பாட்டா காடுக்கு போனேன். அங்கே ஒரு ஐயா கிட்ட விசாரிக்கிறேன். அவர் பேசியிருக்கும்போது சொல்கிறாரு, தியாகராஜன் சொல்லி ஒரு ஆசிரியர் இருந்தார், தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சாலைகள் வசதி பண்ணுற மேம்படுத்துறதுக்கு நாங்கள் நிறையா பாடுபட்டப்ப எங்களுக்கு உதவி பண்ணாருன்னு சொன்னார். இப்போ அந்த தியாகராஜ ஐயா சமுதாயத்து மேலே ஆர்வம் கொண்டவர். இப்போ ஆண்டிப்பட்டாக்காடில் ஒரு ஐயா நாங்கள் வந்து நேரடி ஆய்வு பண்ணுறோம். அவர் ஒரு சமுதாய ஆர்வலர், நான் ஒரு சமுதாய ஆர்வலர். நாங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையத்தை இணைஞ்சிட்டோமா. அப்போ சமுதாயம் மேம்படணும்னா தனிப்பட்ட மனிதர்களாக சமுதாயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்றுக்கு பயன்படணும். நம்ம கல்வியவும் நம்ம அறிவையும் நம்ம பொருளாதாரத்தையும் நமக்காகவே பயன்படுத்திக்கிட்டா நமக்கு பிரச்சனைன்னு வர்றப்பையோ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் பிறந்து சாதாரண ஒரு விலங்கின மாதிரி தனிப்பட்ட ஒருத்தருக்காக வாழ்ந்து இருந்த மாதிரியே ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் சமுதாயத்துக்காக நீங்கள் எதாவது பயணம் பண்ணுங்கள், செலவு பண்ணுங்கள். அது எதாவது பணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ சமுதாயத்துக்காக ஏதாவது நீங்கள் பயணம் பண்ணுங்கள், சமுதாயத்தை மேம்படுத்துங்க.